வணக்கம் உறவுகளே. தாய்நாடு மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ஏ.கே. பூமிராஜன் பேசுகிறேன். சில நாட்களாக தேவர் இன சிறப்பு செய்தி என்ற பெயரில் ஒன்றுமே தெரியாத அயோக்கிய பையன் ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் பரப்புரை செய்கிறான். யாருண்டா அவன் எவன்டே தெரியல. அவன் உண்மையிலே அந்த தேவர் சமுதாயத்தை சார்ந்தவனா இல்லை எவனுக்காவது பிறந்தவனா, யாருக்கு பிறந்திருக்கிறானே தெரியல. ஒரு போலியான ஒரு ஃபேஸ்புக் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயத்திற்குள் பிரிவினைகளை உருவாக்குவது, தமிழ் சமுதாயத்தை கீழ்த்தரமாக பதிவு போடுவது. நான் தேவேந்திர குல சமுதாயத்திற்காக போராட போனேன் என்றால் நீ பல்லனுக்கு பிறந்தையா, பறையனுக்கு பிறந்தையா, குறவனுக்கு பிறந்தையா என்று கீழ்த்தரமாக பதிவு போடுறது, பேசுறது. இது போக தேவேந்திர குல சமுதாயமும் என் உறவுதான், குறவர் சமுதாயமும் என் உறவுதான், பறையர் சமுதாயமும் என்னுடைய உறவுதான். இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயம், முத்தரையர் சமுதாயம், நாடார் சமுதாயம், செட்டியார் சமுதாயம், அது போக தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சமுதாயம் அனைவருமே என்னுடைய உறவுகள் தான். நான் எந்த இடத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் அங்கே நான் இருப்பேன். அதை முதல்ல புரிஞ்சுக்க. அது போக மதுரையில் தல்லாகுளம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த சந்தானலட்சுமி காவல் உமன் போலீஸ், அந்த பெண் யார் தூண்டுதலில் என் மீது பொய்யான புகார் கொடுத்தார் என்று தெரியுமா? மதுரை கிழக்கு தொகுதி சட்டமன்ற எம்எல்ஏவாக 2018 அமைச்சர் மூர்த்தி, அன்றைக்கு எம்எல்ஏ, ஈமா கோபாலகிருஷ்ணா ஸ்கூல் இன்னைக்கு 108 ஏக்கர். அவர் ஐயா ஈமா கோபாலகிருஷ்ணா ஐயாவுக்கு 2 மனைவிகள், 2 மனைவிகளுக்கும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லை என்பதற்காக ஏழை எளிய அப்பாவி மக்களுக்கு தானமாக கொடுத்த சொத்து தான் 108 ஏக்கர். அதில் ஒரு 13 ஏக்கரை மூர்த்தி போர்ஜரியாக ஆதாரத்தை உருவாக்கி, ஆடிட்டர் சங்கர் சௌராஷ்டிரா சமூகத்தை சார்ந்தவரும் மூர்த்தி, அது போக பொம்மத்தேவன், நேருபாண்டி, அது போக அருண் போத்தி, இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து போர்ஜரியாக ஒரு பத்திரத்தை தயார் செய்து இந்த சொத்தை அபகரித்து விடுகிறார்கள். இந்த அபகரித்த சொத்தை கேள்வி கேட்டவன் தாய்நாடு மக்கள் கட்சி பூமிராஜன். முதல் என்ன பண்றேன், ஆர்ப்பாட்டம் பண்றான், நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுறான், மூர்த்தி மேல வழக்கு பதிவு செய்கிறான். அப்போ அந்த வழக்கு பதிவு செஞ்சவுடன் அவர் பெரியசாமியை விட்டு பேசுகிறார், கனிமொழியை வைத்து பேசுகிறார், திமுகவில் இருக்கும் பாரதியை வைத்து பேசுகிறார். இப்படி ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற ஆர்பி உதயகுமாரை வச்சு பேசுகிறார், ராஜன் செல்லப்பா வச்சு பேசுகிறார். இங்கே இருக்கிற எல்லா அவங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த முக்கிய எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்களை வச்சு பேசி அவர் தப்பிக்க நினைக்கிறார். அதை நான் அவரோட பேரம் பேசலை. அவர்கிட்ட போய் எனக்கு 50 லட்சம் கொடுங்க, 1 கோடி கொடுங்க, 10 கோடி கொடுங்கன்னு நான் பேரம் பேசலை. என் இடத்துக்குள்ள நீ நுழையிறதுக்கு யார்? இந்த இடத்துக்குள்ள உனக்கும் இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம் என்று கேள்வி கேட்டேன். ஆர்ப்பாட்டம் செய்தோம், போராட்டம் செய்தோம். இன்று வரை 2018 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மதுரை கிழக்கு தொகுதியில் இருக்கிற மூர்த்தியை எதிர்க்கிற ஒரே இயக்கம் அது தாய்நாடு மக்கள் கட்சி மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் அவன்கிட்ட போய் பிச்சை எடுப்பார்கள். இன்னைக்கு கோனார் சமுதாயத்தில் ஊருக்கு ஒரு கொத்தடிமைகள் மூர்த்தி வீட்டில் கிடக்கிறாங்க. ஏண்டா இப்போ மதுரை கிழக்கு தொகுதியில் எத்தனை ஊர் இருக்குதோ அத்தனை ஊரில் எத்தனை கோனார் இருக்கிறாங்கள, ஊருக்கு ஒருத்தன் போய் கொத்தடிமையாக அமைச்சர் மூர்த்தி வீட்டில் வேலை பார்ப்பாங்க. இந்த மணல் திருடுறது, வழிப்பறி பண்ணுறது, அடுத்தவன் சொத்தை கொள்ளையடிக்கிறது, அது போக ரோடு போடாமல் ரோடு போட்டேன்னு கொள்ளையடிக்கிறது, அது போக கட்ட பஞ்சாயத்து பண்ணுற பணம், அது போக அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிற பணம், என்னென்ன வழியில் பணம் வருதோ இதை பூரா வாங்கி கொடுக்கறதுக்கு அமைச்சர் மூர்த்திக்கு ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு பினாமிகள் இருக்கிறாங்க. நான் மூர்த்தி கிட்ட இது வரைக்கும் ₹1 ஒரு ₹100 கூட நான் வாங்கி தின்றதில்லை. இந்த ஈனப்பிறவிகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, போகிற போக்கில் நான் அண்ணன் பூமிராஜ் அண்ணனுக்கு காசு கொடுத்தேன், நான் பூமிராஜனுக்கு காசு கொடுத்துத்தான் காரு வாங்கினார், பூமிராஜனுக்கு காசு கொடுத்துத்தான் வீடு வாங்கினார், பூமிராஜனுக்கு காசு கொடுத்துத்தான் பிளேட்டு வாங்கினார்,
நான் காசு கொடுத்துட்டேன் பூமிராஜன் இவ்வளோ தூரம் வளர்ந்தாருன்னு சொல்லுவாங்க. எந்த அயோக்கிய பையனாவது நான் காசு வாங்கியிருக்கிறேன் என்று அவன் பிள்ளை, அவன் பொண்டாட்டி பிள்ளைய தலையில் சத்தியம் பண்ண சொல். இல்லை இங்கே இருக்கிற பாண்டி கோயிலுக்கு வந்து அவனை சத்தியம் பண்ண சொல். இல்லை என்னுடைய குலதெய்வம் அழகுமலையான் கோவிலில் வந்து சத்தியம் பண்ண சொல். இல்லை என்றால் என்னுடைய மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து சத்தியம் பண்ண சொல். பூமிராஜன் என்கிட்ட காசு வாங்கினார். நான் இன்னைக்கு வரைக்கும் அமைச்சர் மூர்த்தியை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறேன்டா. இந்த 108 ஏக்கர் ஏழை எளிய அப்பாவி மக்களுக்கு தானமாக கொடுத்த ஒரு சொத்து. ஈமா கோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு பிள்ளை இல்லாத சொத்து. அவர் உண்மையாக நேர்மையாக உழைச்ச சொத்து. அதை கண்ட கழுதைகள் எல்லாம் வந்தேரிகள் எல்லாம் வந்தவன் போனவன் எல்லாம் ஆட்டையை போடுவதற்கு நான் விட மாட்டேன். அது போக என் தாத்தா அழகு கோனார் 10 ஏக்கர், அந்த 108 ஏக்கரில் 10 ஏக்கர் வந்து உழவடை செஞ்சதுக்கான எனக்கிட்ட ஆதாரம் இருக்கிறது. எங்கள் தாத்தா கிட்ட என் ரெக்கார்டு இருக்கிறது. அழகு கோனார் என்ற பெயரில் இருக்கிறது. நாங்கள் ஏதோ வந்து சும்மா போகிற போக்கில் பேசுகிறவன் அல்ல. இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத அமைச்சர் மூர்த்தி, அருண்போத்தி, நேர்பாண்டி, பொம்மத்தேவன், அதே மாதிரி ஆடிட்டர் சங்கர், இன்னும் இருக்கிற சில அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மதுரையில் இருக்கிற தல்லாகுளத்தில் இருக்கிற உமன் போலீஸ் சந்தான லட்சுமியை வச்சு என் மீது என்னை கொலை செய்யணுன்ற நோக்கத்தில் தான் மூர்த்தி கூலிப்படைகளை தயார் செய்தார். இந்த கூலிப்படையை தயார் செய்து என்னை கொலை செய்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தது அருண்போத்தியும் அமைச்சர் மூர்த்தி. என்னை கொலை செய்ய திட்டமிட்ட தெரிந்து கொண்டவுடன் நான் வந்து உயர் அதிகாரிகளுக்கு, முதலமைச்சராக இருக்கட்டும், ஆளுநராக இருக்கட்டும், மனித உரிமை ஆணையத்துக்காக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறேன், நான் புகார் கொடுக்குறேன். புகார் கொடுத்த நாள் நான் புகார் கொடுக்குறேன். மறுநாள் மதியம் 12 மணிக்கு கமிஷனர் அலுவலகத்தில் என்னை மையத்தடவுனாங்க. நான் மயங்கி விழுந்தேன், என்னை பாலியல் பலாத்காரம் செய்து விட்டோம் என்று என் மீது, என் கூட இருக்கிற நண்பர்கள் மீது பொய்யான கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்தார். அதை நான் மறுநாள் டிவியில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு புகார் கொடுத்ததே தெரியும். என்ன அதுவும் போக வந்து அந்த அண்ணா பஸ் ஸ்டாண்டில் அந்த ரமணா டீ கடைக்கிட்ட மக்கள் கூடுகின்ற இடம், அங்கே வந்து தல்லாகுளம் காவல்துறை அதிகாரிகளும் இருக்கும் இடம், அதுபோக காந்தி மியூசியத்தில் இருக்கிற கேமரா இருக்குது, ரமணா டீ கடையில் இருக்கிற கேமரா இருக்குது. இது போக வந்து மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்தில் ஒரு பெண்ணை எளிதாக தவறு செய்து விட முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட பெண் காவலர்களுக்கு ஒரு போலீஸ்காரன், ஒரு ரவுடி கார் டிரைவராக வந்திருந்தான். இந்த பெண்ணுக்கு ஒரு இதுன்னா அவன் வந்து என்ன பண்ணிருப்பான், 100க்கு அப்போதே போன் அடிச்சிருப்பான். அப்போதே அங்கனக்குள்ளே இருக்கிற மக்கள் 100க்கு போன் அடிச்சிருப்பாங்க. அந்த இதில் இந்த பெண் வந்து முழுக்க முழுக்க என்னை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக பொய்யாக கொடுத்த புகார். இதற்கு டேவிட் ஆசீர்வாதமும் உடந்தை. டேவிட் ஆசீர்வாதம் யாரு? மதுரையில் கமிஷனராக இருந்தவர். காவல்துறை இன்ஸ்பெக்டர் சோமசுந்தரம் அதற்கு உடந்தை. அவர் உடனே நான் கொடுத்த புகாருக்கு உடனடியாகவே இடமாற்றம் திருநெல்வேலிக்கு மாற்றப்பட்டார். அதுபோக மலைச்சாமி இன்ஸ்பெக்டர் என்னுடைய வழக்கை விசாரிப்பதற்காக மலைச்சாமி இன்ஸ்பெக்டரை போட்டார். இப்படி எல்லாம் நாங்கள் சட்ட ரீதியாக இன்று வரை சந்திச்சு கொண்டிருக்கிறோம். எதை போன போக்குலையே இந்த தேவரின சிறப்பு செய்தின்னு போட்டுக்கிட்டு இருக்கிற அயோக்கிய பயலுக்கு தான் இதை சொல்கிறேன். நாங்கள் வந்து இந்த மாமா வேலை பார்க்கறது, கூட்டி கொடுக்கறது, ஆடை திருடுறது, மாடை திருடுறது, அடுத்த சொத்தை திருடுறது எங்களுடைய பாட்டம் போட்டு முப்பாட்டனுடைய வரலாறே இல்லை. நாங்கள்லாம் உழைச்சி வாழுகிறது. 100 ரூபாயாக இருந்தால் கூட கேட்டு வாங்கி சாப்பிட்ற பரம்பரை. எங்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு உரிமை இருக்கிறது. தேவையில்லாத பதிவுகளை போட்டு நீ சிக்கிக்கொள்ளாதே. நான் 500 வருஷம் ஆனாலும் சரி, மதுரை கிழக்கு தொகுதி மூர்த்தி மலை, நான் ஒளி உடைத்து எறிவேன். எல்லா பேர்ட்டையும் பணம் இருக்கும். பணம் இருப்பவன் இன்னைக்கு நிறைய பேர் பிச்சைக்காரனாக இருக்கிறான். எல்லா பேர்ட்டையும் பதவி இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பிச்சைக்காரனாக இருக்கிறான். பணமும் பதவியும் எப்போதும் யாருக்கும் நிரந்தரம் அல்ல. எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறும். மூர்த்தி எப்படி
இந்த கோடி கோடியாக ஊழல் செய்து கோடி கோடியாக கொள்ளையடித்து பணம் வைத்திருக்கிறாரா? அவ்வளவையும் அவர் வருமான வரி சோதனை நடத்தி அவர் சொத்துக்களை அரசு எடுக்கிற வரைக்கும் பூமிராஜன் அவரை விடவே மாட்டேன். ஏனென்றால் என் மீது அவதூறுகளை பரப்பி என்னை கொலை செய்ய திட்டமிட்ட அமைச்சர் மூர்த்தியை எத்தனை வருஷம் ஆனாலும் நான் விட மாட்டேன். என் தலைமுறைக்கு நான் மறக்க மாட்டேன். அது போக இந்த மதுரை கிழக்கு தொகுதியில் கோனார் சமுதாய மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். தேவேந்திரகுல சமுதாய மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். முத்தரையர் சமுதாய மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். பறையர் சமுதாய மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். இஸ்லாமியர் சமுதாயம் வாழ்கிறார்கள். மற்றும் அகமுடையார் சமுதாயம் எத்தனையோ சமுதாயம் வாழ்கிறார்கள். எங்கேயோ இருந்து ஜாதி வெறி பிடித்த சில கூட்டங்கள் திமுக என்ற போர்வையில் மதுரை கிழக்கு தொகுதியில் ரவுடிகளையும் கூலிப்படைகளையும் கொலைகாரனையும் கொள்ளக்காரனையும் வைத்து மிரட்டி பதவிக்கு வருகிறார்கள். அது ஆட்சி மாற்றம் வரும். திமுகவை அழிப்போம், தமிழ்நாட்டை காப்போம், தமிழ் தேசியத்தை வளர்ப்போம். தாய்நாடு மக்கள் கட்சி. நன்றி, வணக்கம்.